எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 3 லெசன் 1 பார்க்கலாம். एकाई एक हमारा पर्यावरण यूनिट 1 हमाराना நம்மளுடைய பர்யாவரணா என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா, பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல், நேச்சர், அதுதான் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர் போயம். சீखो. சீखोனா என்ன? கற்றுக்கோங்க. சரியா? ஆனந்த் மே கவிதா, ஆனந்தமான கவிதை. ரெடி கிட்ஸ்? போயம் பார்க்கலாமா? ஓகே. फूलों से नित हंसना सीखो. फूलोना என்ன? பூ. பூக்கிட்ட இருந்து எப்போவுமே சிரிக்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. போரோ சே நித் கானா. போரோனா என்ன? போரோனா பம்பிள் பீ, பாட கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. तरु की झुकी डाली से नित सीखो शीश झुकाना. ஸோ தருனா ட்ரீ. ட்ரீயோட கிளிகள், ட்ரீயோட பிரான்ச்சஸ்லேருந்து கற்றுக்கோங்க எப்போவுமே தலைகுனிஞ்சு இருக்கணும்னு. தலைகுனிறதுனா என்ன? பெரியவங்கிட்ட நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். சீக் ஹவா கே ஜோக்கோ சாலே. சீக்னா கற்றுக்கோங்க, ஹவா கே ஜோக்கோன்னா இங்கே பாருங்கள், காற்றோட ஃப்ளோ இருக்கு இல்லையா, காற்றோட ஃப்ளோவில் எப்போவுமே கோமல் பாவ். கோமல் பாவ்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற நேச்சர், நம்மளோட நேச்சர் இருக்கு இல்லையா, அதை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்போவுமே மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரே இடத்துல காற்று இருக்காதுல, போயிட்டே இருக்கும் தானே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்கணும் மீன் பண்ணுறாங்க. दूध तथा पानी से सीखो. दूधना பால், பானினா தண்ணி. ஸோ பால் கிட்டேருந்தோ தண்ணி கிட்டேருந்தோ நம்மளை என்ன கற்றுக்க சொல்கிறாங்கன்னா, மில்னா ஆர் மிலானா, எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிள் ஆக சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணுறீங்களா, அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஃபேமிலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா, அம்மா கிட்ட, அம்மா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அந்த மாதிரி மில்னானா மீட் பண்ணுறது, மிலானானா மீட் பண்ண வைக்கிறது. சரியா? நெக்ஸ்ட். சூரஜ் கி கிரணோ சே சீखो. சன்னோட கிரணேனா சன்னோட ரேஸ் கிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஜக்னா ஆர் ஜகானா. ஜக்னானா எந்திக்கிறது, ஜகானானா எழுப்பி விடுறது. சரியா? எந்திங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். லதா ஆர் பேடோ சே சீखो. லதானா க்ரீப்பர். இங்கே பாருங்கள், இந்த ட்ரீயில் ஒரு செடி இப்படி கொடி கொடியாக இருக்கா, இதுதான் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ட்ரீ கிட்டேருந்தும் க்ரீப்பர் கிட்டேருந்து கற்றுக்கோங்க. சப்கோ கலே லகானா. சப்கோ கலே லகானா எல்லாரையும் ஹக் பண்ண கற்றுக்கோங்கன்றாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தீபக் से सीखो जितना हो सके अंधेरा हरना. தீபக்னா விளக்கு. சரியா? ஸோ விளக்கு கிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஜித்னா ஹோ சக்கே. ஜித்னா ஹோ சக்கேனா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. அந்தேரா ஹர்னா. ஹர்னானா அதை வந்து அழிக்கிறது. ஸோ ஒரு சின்ன விளக்கு ஏற்றுனாங்கன்னா ரூமில் இருக்கிற ஃபுல் டார்க்னஸ் வந்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது இருந்தோம்னா நம்மளால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரி, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்க. பிருத்வி சே சீखो பிராணி கி சச்சி சேவா கர்னா. பிருத்வினா நம்மளோட எர்த், தர்த்தி சொல்லுவோம் இல்லையா, ஸோ எர்த் கிட்டேருந்து கற்றுக்கோங்க. பிராணி, பிராணிக்கினா இந்த ட்ரீஸ், பிளான்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், நம்ம எல்லாம் தான் பிராணி. சரியா? அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள சச்சி சேவா கர்னா. சேவானா என்ன? சர்வீஸ் பண்ணுறது. ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டாக்டர்ஸ் வந்து நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி மனசாரெல்லாம் பண்ணுறதை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஜல்தாரா சே சீखो ஆகே ஜீவன் பாத் மே படுனா. ஜல்தாரானா இங்கே ரிவர் இருக்குது இல்லைங்களா, ரிவர் கிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஜீவன், ஜீவன்னா லைஃப்பில், பாத்னா வழி, லைஃப் போகிற பாதையில் நிறையா முன்னேற கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரிவரோட இடத்துல நிற்காது இல்லையா, அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே தானே போகும். அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. और धुएं से सीखो हरदम ऊंचे ही पर चढ़ना. और धुएं, धुएंனா என்ன? புகை இருக்கு இல்லையா, ஸ்மோக், இதுகிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஹர்தம்னா எப்போவுமே. ஊச்சே ஹி பர் சடுனா. ஊச்சினா ஹைட்லேயே போகணும், எப்போவுமே நம்மளோட லெவல் வந்து ஹையராகவே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ இந்த போயம் யார் எழுதியிருக்காங்க? ஸ்ரீநாத் சிங். சரியா? ஸோ போயம் ரொம்ப ஈஸியாக இருந்ததா கிட்ஸ்? சரி, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ போயம் ரொம்ப ஈஸியாக இருந்ததா? ஸோ போயமோட மாரல் என்ன? நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நிறையா விஷயம் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே கிட்ஸ், பை பாய், டேக் கேர், தேங்க்யூ.